ஓகே காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டு டெக் ஃபார் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரெட்மி K20 ப்ரோவோட அன்பாக்சிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலரில் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் பாப்புல் கலரில். அண்ட் ஃப்ரெண்டில் வந்து ரெட்மி K20 ப்ரோங்க நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் தான் இருக்குது. பாட்டர் சைடு பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8GB ரேம் அண்ட் 256GB ஸ்டோரேஜ் வெர்ஷன். அண்ட் ஓகே, ஃபாஸ்ட்டாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃப்ரெண்ட் மினி பாக்ஸ் தான் இருக்குது. அண்ட் மினி பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மினி பாக்ஸை ஃபாஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உள்ள வந்து ஃப்ரீ கேஸும் சம் புக்லெட்ஸும் வச்சிருக்காங்க. அண்ட் இது பிளாக் கலர் கேஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. மோர் பார்த்தோம்னா ஃப்ரெண்டில் வந்து மொபைல் ஃபோன் தான் இருக்குது. அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு யூஎஸ்பி கேபிளும் ஒரு ஏசி அடாப்டர் இருக்குது. ஏசி அடாப்டர் வந்து 27 வாட்ஸ் சப்போர்ட் ஒரு ஏசி அடாப்டர் தான் உள்ளே வந்து வச்சிருக்காங்க. UK வெர்ஷன் ஃபேன். ஓகே, ஃபோனை சைடு பை சைடாக பார்க்கலாம். ஃபோன் வந்து 6.39 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் ரெஸ்டூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட. இது வந்து HDR கண்டென்ட்ஸும் சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், வீடியோ குவாலிட்டி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அந்த ஃபோனும் ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்ததுனால பாட்டில் கொஞ்சம் செயின் இருக்க மட்டும் கொஞ்சம் ஒருமா இருக்குது. மற்றபடி மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது செயின் ஓகே தான் இந்த ப்ரைஸுக்கு. அதுவும் பாப்அப் கேமராவில் ஓவரால் இந்த ஃபோன் சைடோட பாட் சைடு பார்த்தோம்னா டைப்-C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கில்ஸ் அண்ட் சிம் எஜெக்டிங் பின் இருக்குது. மேலே பார்த்தோம்னா 3.5mm ஜாக் கூடவே பாப்அப் கேமராவும் இருக்குது. நல்ல விஷயம் கேட்டிங்களா, இன்னும் அவங்க 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கை கட் பண்ணல. ஃபோட்டோ பேக் சைடு பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட் இருக்குது. மெயின் கேமரா வந்து 48 MP, செகண்டரி ஒன்று வந்து 8 MP, லாஸ்ட் ஒன்று வந்து 30 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் இந்த ஃபோன் வந்து டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் இது இந்த ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் இந்த கலர் வேணும் ரொம்ப அழகாக இருக்குது, ப்ளூ அண்ட் பிளாக் கலர். ஓகே, இது இந்த ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசோனிக் இல்லை, பட் ஒர்க்கிங் அப்போ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சொல்லலாம். எந்த ஒரு குறையுமே இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அண்ட் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஃபோன் வந்து லேட்டஸ்ட் Android 9.5 தான் ரன் ஆகுது. அண்ட் MIUI லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இந்த ஃபோனை ரன் ஆகுது. பேட்டரி வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த ஃபோன் வந்து Snapdragon 855 சிப்செட் ப்ராசஸர் ரன் ஆகுது, லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 24,000 ரூபா இப்போதைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் கிளியராக தெரிஞ்சவொன்னே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் லேட்டஸ்ட் கூடவே இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலான இதெல்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையான அனிமேஷன் தேவைக்கு மாற்றிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டைலாகவும் டிஃப்ரெண்டாகவும் பார்க்கலாம். இந்த ஃபோன் Snapdragon 855 கேமிங் எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. கூடவே கேமிங் டர்போ 2 யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங் டெஸ்ட் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ வாட்ச் பண்ணி நீங்களே செக் பண்ணிவிடுங்க.